ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹலோ கிஷோர் ப்ரோ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு எக்ஸைட்டடான மேட்சா இருக்கும். ஈடன் கார்டன்ஸ்ல வந்துட்டு ஒரு ரன் ஃபீஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆக்சுவலா எதிர்பார்த்த மாதிரி ரன் ஃபீஸ்ட் இருந்துச்சு. பட் செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்டு ஒரு சில விக்கெட்ஸ்லாம் சீக்கிரம் விழுந்துட்டனால எஸ்ஆர்ஹெச்னால வந்துட்டு ஒரு கம்பேக் நிகழ்த்த முடியல. இங்கிலாந்து எப்படி வந்துட்டு பேஸ் பால் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த ஒரு இதை வந்துட்டு இது ஆக்சுவலா T20 தான் பொருந்தும். அந்த பேஸ் பாலுங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா T20 தான் வந்துட்டு அடிச்சு ஆடுறதுன்னு பொருந்தும். ஆனா எப்போ வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாததை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஈகோயிஸ்டிக் டாக் மாதிரி விட ஆரம்பிச்சாங்களோ அப்போல இருந்து அந்த டீமுக்கு வந்துட்டு ஒரு சில டவுன்ஃபால்னு சொல்றதா இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டெப் பேக்வேர்டு போன மாதிரி ஆயிருச்சா, அதை எப்படி இது பண்றதுன்னு தெரியல. பட் அவங்க வந்துட்டு இப்ப சஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் யாரை பத்தி பேசுறேன்னு தெரியும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு 280 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட அவங்களால வந்துட்டு அந்த 200 கிராஸ் பண்ண முடியல. எல்எஸ்சியோடய 196 தான் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 196 198 தான் அடிச்சாங்க. இந்த மேட்சும் வந்துட்டு ரொம்ப ஒரு 120 தான் அடிச்சாங்க. ஸோ அதனால மேபி அவங்க கொஞ்சம் திரும்ப அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் நார்மல் கிரிக்கெட் நார்மலைஸ் பண்ணி ஒரு 200 அப்படின்னு அடிச்சு ஆடினாங்கன்னா மேபி திரும்ப சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் மேட்ச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஹோம் கிரவுண்ட்ல விளையாண்டாங்க. அடுத்த 2 மேட்ச் வந்துட்டு வெளில தான் போய் விளையாண்டாங்க. அண்ட் டிசியோட ஆடினதுமே வந்துட்டு இதுலதான் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். உப்பல் ஸ்டேடியம்ல தான் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அதுலயுமே வந்துட்டு அவங்களால அந்த இது பண்ண முடியல. ஸோ அதனால வந்துட்டு ஒரு மாதிரி ஷேக்கி ஸ்டார்ட் ஃபார் என்ன இப்ப எல்லாம் வந்துட்டு உடனே பேட் கமின்ஸ்னா வந்துட்டு அப்படியே ஹையா ரேட் பண்ணுவாங்க. பேட் கமின்ஸ் அப்படி இப்படி அப்படின்ட்டு அவரே பாவம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வேற இப்ப கொஞ்சம் வெளில வந்தது. என்னதான் நம்ம லூஸ் ஆனாலும் நம்ம வந்துட்டு அவர் டார்கெட் இஸ் டு அட்டைன் 300 இன் T20 அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அப்ரோச்ல தான் நான் போறேன் அப்படின்னாரு. பட் அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேகேஆர் அப்படியே லைட்டா டச் பண்ணிட்டு வந்தேன். கேகேஆருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ஷிப்பை ஸ்டடி பண்ணாங்க. சுனில் நாராயண் அஜிங்கியா ரஹானே, அங்கிரிஷ் ரகுவன்ஷி. அதுக்கப்புறம் எவென்ச்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு 23.25 கோடி வாங்கின ஒருத்தர் வந்துட்டு கடைசியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அதனால அவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருக்கும் இந்த சீசன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கிஷோர் ப்ரோ? எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க கேகேஆர்? என்ன நினைச்சீங்க நீ கேகேஆர் தான் வின் பண்ணணும் நினைச்சீங்க என்ன மாதிரியே? ஆமா, நான் இனிஷியல் தாட் கொஞ்சம் சொன்னேங்க. நேற்று வேற பயத்துல சொன்னேன், ஐயோ என்னாகும் தெரியலையே, நான் வேற கேகேஆர் சொல்றேனே, அடி வெளுத்து வாங்குவாங்க போல இருக்கே அப்படின்னு சொன்னேன். ஆனா வந்து நான் எஸ்ஆர்ஹெச் ஆல்ரெடி நான் ரிவ்யூல சொல்லிட்டேன் காவியா மாறனுக்கு எப்படி போக போகுதுன்னு. செகண்ட் மேட்ச் தோக்குறப்பவே சொன்னேன், இது ட்ரெய்லர் தாங்க, இன்னும் ஃபுல் ஃபிலிம் இருக்குன்னு சொல்லிட்டு. போன மேட்ச் செகண்ட் ட்ரெய்லர் வந்தது, இன்னைக்கு ஸ்னீக் பீக் வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து 3 தோல்வியை பார்த்துருக்காங்க. இன்னும் படம் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆகணும் அப்போ இன்னும் என்னென்ன பண்ணுவாங்கன்றது நான் கண்டினியூவா சொல்லிட்டே வரேன். இதுதான் என்னோட இனிஷியல் டாட்ஸ். சரி, அப்படி நான் கேகேஆர் பக்கம் போயிடுறேன். குட் டாஸ் டு வின் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அவங்க பயந்துட்டாங்க. 2 மேட்ச் நாங்கள் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணவங்க இந்த மேட்ச் டாஸ் வின் பண்ணி பவுலிங் போயிட்டாங்க. அங்கேயே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க, ஜெர்க் வாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா பவுலிங் ஒரு நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நரேன் அவர் வந்து எப்படின்னா விக்கெட் த்ரோ மாதிரி தான், அச்சாடி அடிக்க கட்டிப்போ. எனக்கு டீம் எப்படி நினைக்கிறாங்க தெரியல. ஸோ அதே மாதிரி அவர் விக்கெட் த்ரோ பண்ணாரு. த்ரோ பண்ணோடனே நான் போன மேட்சே சொன்னேன், ரஹானே இன்னிங் சூப்பரா இருக்கு, பிளேயிங் இஸ் குட். பட் அவரோட இதுன்னு ஒண்ணு இருக்கு, கேப்டன்ஷிப்ல இருக்காரு. ஸோ அந்த இடத்துல இருக்கப்போ அவர் அந்த மாதிரி அப்ரோச் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், வேற ஏதாச்சும் கேப்டன் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேம் போகணும். ஏன்னா அவர் தான் டீமே ஸ்டடி பண்ணணும். அந்த இடத்துல மட்டும் எனக்கு அவர் லேக் ஆகிறார். மற்றபடி கேம் சாலிட் தான். அந்த டீப் ஸ்கொயர் லெக் தள்ளுறதெல்லாம் வர்ற பேஸ்க்கு அப்படி பேட் ஓவர்லாம் சான்ஸே இல்லை. அந்த டெஸ்ட் மேட்சும் ஒன் டே ஆடுற பிளேயரால எவ்வளோ ரிஸ்க் மட்டும் யூஸ் பண்ண முடியும், எவ்வளவு டைமிங் மட்டும் பண்ண முடியும்னா அதை கிளாஸா இருக்காரு. ரகுவன்ஷி குறைய சொல்ல முடியல, ஒரு செம்மையான பிளே பண்ணிருக்காரு. ஒரு சூப்பர் நாக் கரெக்டா யூஸ் பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் போன மேட்சே சொன்னோம், இந்த மாதிரி வந்து ரிங்கு சிங்கா இருக்கட்டும், வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும் சரியா பட மாட்டேங்குது. வெங்கடேஷ் ஐயரை கொஞ்சம் அப்டோ ஆர்டர் மாட்டி ஆகணும் அப்படின்னு பண்ணா. என்னதான் சொன்னாலும் இந்த மேட்ச் வந்து அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் பிளேயர்ஸ் கோச்சுக்கும் டீம் மேனேஜ்மெண்ட் தான் கிரெடிட் கொடுப்பேன். ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிளேயர் என்ன ரோல்ல தான் விளையாடணும். இந்த பிளேயர் கண்டிப்பா நீ செகண்ட் இயர் தேர்ட் இயர் போ, முன்ன நான் பினிஷரா மாட்ட போறேன், ஹிட்டரா மாட்ட போறேன், இவரை வெங்கடேஷ் ஐயரை அடிச்சாரு, பேட்டை விடு பரவாயில்ல, பின்னாடி 4 பேர் பேட் விடுவாங்க, அந்த மாதிரி ஒரு 2 மேட்ச் பண்ணு பரவாயில்லன்னு சொல்லி சான்ஸ் கொடுத்து இந்த மேட்ச் அதே பண்ண சொன்னாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்றதுக்குள்ள கொஞ்சம் பயந்துட்டாரு, அங்கங்க அடி வாங்கிட்டாரு, ஆடல. ஐயோ என்னடா இதுன்றப்போ டக்குன்னு ரகுவன்ஷ் அவுட் ஆனு ரிங்கு வந்தோடனே அங்க சொல்லி அமைச்சாங்களா. ரிங்கு வந்தோடனே என்ன சொன்னாருன்னு தெரியல. அவங்களுக்குள்ள ஒரு குட் கம்யூனிகேஷன் பில்ட் ஆச்சு.
மேட்சே மாட்டிட்டாங்க. அதோட வர இந்த 2 பிளேயர் இப்ப எப்படி இருக்காங்கன்னா, இந்த சீசன் பார்த்த வரைக்கும், இந்த 4 மேட்ச் பார்த்த வரைக்கும், டீம் நல்லா போச்சுன்னா சூப்பரா எடுத்துட்டு போறாங்க. ஒரு மேட்ச் டீம் நல்லா போல, விக்கெட் ஸ்லோ பண்ணிட்டாங்க. இவங்களாலையும் அந்த ஃப்ளோ எடுத்துட்டு போக முடியாம போயிடுச்சு. பட் இன்னைக்கு அது எல்லாமே சார்ட் அப்படிதான் எப்பவுமே ஆடிட்டு இருந்து கொஞ்சம் லாஸ்ட் சீசனும் சரி, இந்த சீசன்லயும் இப்போ ஒரு 4 மேட்சஸ் லைட்டா ஸ்லிப் ஆனாரு. அதை அப்படியே ஸ்டடி பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் ஒரு ஏரியால மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா பக்காவா போயிடுவாரு. ஸோ மேட்ச் வேற லெவல்ல போச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பரா ஆனாங்க, செம்ம ஸ்கோர் அடிச்சாங்க. அவங்க வந்து பவுலிங் புல் ஆஃப் பண்ணவே முடியல. அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, அந்த பையன் வந்து லெஃப்ட் ஆனா ரைட்ல போடுறான், ரைட் ஆனா லெஃப்ட்ல போடுறான். அப்படிப்பட்ட ஒரு பவுலர் வச்சுன்னு இருக்காங்கன்னா பரவாயில்ல, இருக்கட்டும். வெங்கடேஷ் ரிங்கு இருந்தாருன்னா கொடுத்து பாருங்க, கொடுத்துருக்கலாம் ஒரு ஸ்பின்னு. மேபி ஹூ நோஸ் ஈ கேன் டேக் தி விக்கெட் கூட எடுத்திருக்கலாம். சோ அந்த ஒரு மூவ் ட்ரை பண்ணிருந்தாங்க. ஏன்னா இவங்க 8 ஓவர் போட்டு வச்சிருக்காங்க ஸ்பின்ன. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 4-5 ஓவர் தான் போட்டிருக்காங்க. ஸ்டாட்ஸ் தப்புன்னு நினைக்கிற மறுபடியும் அவ்வளவுதான் போட வச்சிருக்காங்க. 5 ஓவர் தான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வீக்னஸா போயிடுச்சு. நம்ம ரிவ்யூலே பேசிட்டோம், தே டோன்ட் ஹேவ் குட் டெட் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு, டெட் அவுட் போடுறதுக்கு பவுலர்ஸ் இல்லைன்னு பேசிட்டோம். ஷமி மட்டும்தான், ஷமியால என்னன்னு தெரியல, இந்த சீசன் கொஞ்சம் ஆனராக போயிட்டு இருக்கு. அவர் ஏதாச்சும் புல் பேக் பண்ணாதான், அவரு இந்த பவர் பிளே டக்குன்னு விக்கெட்டை காட்டினாதான் பேக் வந்து பேட் கமின்ஸும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாரு. ஹர்ஷல் பட்டேலும் இம்ப்ரூவ் பண்ணுவாரு. சிமர்ஜித் இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச பாக்குறப்ப 2 மேட்ச் சான்ஸ் கிடைச்சது. 4 ஓவர் 44, 4 ஓவர் 47 உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. அவர் ஒருத்தர் மட்டும் தான் விக்கெட் எடுக்கல, மத்த எல்லாம் விக்கெட். எல்லாருக்கும் விக்கெட் காலத்துல விக்கெட் இருக்கு, அவர் ஒருத்தர் மட்டும் தான் விக்கெட் எடுக்கல. போட்டாரு. நான் ஏதோ 1 ஓவர் 2 ஓவர் போட்ட பார்த்தேன். 10 ரன்ல கொடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்டில் என்ன பண்றது, அவங்க கிட்ட நம்ம பேசிட்டோங்க, அவங்க கிட்ட பவுலிங் லைன் அப் சரியில்லைன்னு. அதனால மேபி ஓகே கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு ஃபீல் ஆச்சு. மறுபடியும் ராங் ஸ்டாட்ஸ் அகைன். ஓகே, இப்போ ஷமி ராஜி பண்ணா மட்டும்தான் திடீர்னு இன்னைக்கு பேட் கமின்ஸ் செகண்ட் ஓவர் வந்தாருன்னு தெரியல. அது ஒரு ட்ரை பண்ணாரு, அவருக்கும் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அவங்க எங்கேயும் லேக் ஆகாம. பேட் கமின்ஸ் எப்பவுமே விக்கெட் கிடைக்குது, ஒரு இது இருக்கு அப்படின்னா அவர் வந்துருவாரு. ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் இதுவாய்ப்பாரு. இது ஆக்சுவலா லாஸ்ட் இயரே இப்படிதான் நடந்துச்சு. இப்ப ரன்ஸ் போகுது அப்படின்னா பேட் கமின்ஸ் பவுலிங்கே வரமாட்டாரு, நட்டுக்கு கொடுப்பாரு, அப்படியே மாத்தி கொடுப்பாரு, பவர் பிளேக்கு அப்புறம் வருவாரு. விக்கெட் விழுவுது, மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா சில பேர் பால தூக்கிட்டு வந்துடுறாரு. அது என்ன கான்செப்ட்னே தெரியல. ஆனா வச்சு செஞ்சாங்க ரகுவன்ஷி. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லா புல் ஆஃப் பண்ணிட்டாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். வேற லெவல்ல புல் ஆஃப் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய சீசன்ல ஆயிருக்கும், பட் இந்த சீசன் இதுதான் முதல் மேட்ச். ஒரு ஃபாரின் பிளேயரை எதுக்கு சேர்த்தாங்கன்னே தெரியல. அவருக்கு பாலாச்சு வந்ததா தெரியல. மொயின் அலி பேட்டிங்கும் ஆடல, பவுலிங்கும் போடல. எந்த இடத்துல ஃபீல்டிங் இருந்தாரு, ஏதாச்சும் பால் வந்ததா கூட ஐடியா இல்லை. சோ எக்ஸ்ட்ரா போச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேசிட்டு செகண்ட் இன்னிங்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நீங்க வந்துட்டு கேகேஆர் பத்தி ஃபுல்லா சமரைஸ் பண்ணிட்டீங்க. அதனால நான் எஸ்ஆர்எச் பத்தி மட்டுமே பேசுறேன். எஸ்ஆர்எச் ஆக்சுவலா ஃபீல்டிங்ல வந்துட்டு ரொம்ப லேகியா இருந்தாங்க. அதுவும் நிதிஷ்குமார் ரெட்டி அவங்களோட பெஸ்ட் ஃபீல்டர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஃபீல்டரு. அவர் வந்துட்டு ஆக்சுவலா 2-3 கேட்ச் விட்டாரு, 2-3 பவுண்டரிஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஈஸியா விட்டுட்டாரு. அப்படியே அதுலயே அப்படியே அந்த மொரால் வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அதுக்கு மேல எதுவுமே என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ எஸ்ஆர்எஸ் ஃபீல்டிங்குமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவானதா மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நீங்க சொன்னது கரெக்ட் தான். கமிந்து மெண்டிஸ்க்கு ஏன் வந்துட்டு ஓவர் கொடுக்கல அப்படின்னு தெரியல. நீங்க வந்துட்டு கமிந்து மெண்டிஸ் எடுத்ததே வந்துட்டு டீம்ல வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டருங்கிற ஒரு இதுல ப்ராஸ்பெக்ட்ல தான் எடுத்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்து பார்த்துருக்கலாமே. அவர் ஆப்வியஸா வந்துட்டு ரைட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்டருக்கு ஆஸ்பின் தான் போடுவாரு. உங்க கணக்குப்படி பார்த்தா அது வந்துட்டு எகைன்ஸ்ட் இது அடிக்கிறது கஷ்டங்கிற போது நீங்க ஏன் கமிந்து மெண்டிஸ்க்கு ஓவர் கொடுக்குறது அப்படிங்கறதா என்னோட கொஸ்டின். ஏன்னா அந்த ஜீஷான் அன்சாரிங்கிறவர் வந்துட்டு 3 ஓவர்ல 25 ரன் தான் கொடுத்துருக்காரு. அப்ப என்ன அர்த்தம், ஸ்பின் அடிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரைட்டாவே நீங்க கொடுத்துருக்கலாமே. நீங்க ஈடன் கார்டன்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சின்ன கிரவுண்ட் தான், பட் கமிந்து மெண்டிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லாவே போட்டிருக்காரு. 1 ஓவர் 4 ரன் தான் கொடுத்தாரு, ஒரு விக்கெட் வேற எடுத்தாரு. கண்டினியூ பண்ண விட்டுருக்கலாம், ஏன் கண்டினியூ பண்ண விடலன்னு தெரியல. அண்ட் கமின்ஸ் வந்துட்டு ஆக்சுவலா என்னன்னா ஷமி மேல வந்துட்டு ரொம்ப ஓவர் இல்லையே ஆறாரு. பட் ஷமி இன்னைக்கு வந்துட்டு அவர் காமிச்சிட்டார். 4 ஓவர் 29 ரன், ஒரு விக்கெட் டீசென்டா போட்டாரு. அதை 2 யார் போடுவா? கமின்ஸ் 4 ஓவர் 47, சிமர்ஜித் 4 ஓவர் 47, ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் 43. இப்படி எல்லாம் வரிசையா ரன் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எங்கத்த போகுது இந்த மேட்ச்? ஆக்சுவலா வந்துட்டு எஸ்ஆர்எச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். எவ்வளவு 16க்கு 2. அங்க இருந்து அஜிங்கியா ரகானே 97 ஃபார் 2, திரும்ப 106 ஃபார் 4 வந்துருச்சு. திரும்ப அங்க இருந்து ஒரு கொலாப்ஸ். இது என்ன எப்படி இது கையில இருக்கிற மேட்ச் எல்லாம் இப்படி வின் பண்ணீங்கன்னா அப்புறம் பிளே ஆஃப்ஸ்க்கு வந்துட்டு நீங்க பாட்டில் பண்ற மாதிரி தான் ஆகும். ஸோ
லாஸ்ட் சீசன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு செட் ஆச்சு, எல்லாம் அடிச்சாங்க. இப்ப இந்த மேட்சுமே அதான் பிரச்சனை. பவுலிங் வந்துட்டு சுத்தமா சரியில்லை. போன சீசன் பவுலிங் இருந்துச்சு, அதனால வந்துட்டு நீங்க 280 அடிச்சு பதிலுக்கு 240 கொடுத்துட்டு இருந்தீங்க. இந்த சீசன் பவுலிங் சுத்தமா இல்ல. உங்க பேட்டிங்கும் கிளிக் ஆக மாட்டேங்குது. அபிஷேக் சர்மா இன்னும் கிளிக் ஆகல. டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்காரு. கிளாசனும் இஷான் கிஷான் ஒரே ஒரு 100 தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபிளாப். இப்படி வச்சுக்கிட்டு நீங்க இந்த இந்த பேட்டிங் லைனப்புக்கு நான் ரொம்ப நம்பி வந்துட்டு நீங்க வந்துட்டு ஹர்ஷல் பட்டேல், சிமர்ஜித் சிங் எல்லாம் வச்சு ஆடினீங்கன்னா தெரியல என்ன பண்றதுன்ட்டு. அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ்குள்ள போவோம். நீங்க என்ன நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் ஈடன் கார்டன்ஸ் ஆக்சுவலா 200 ஈஸி சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சீங்களா, இல்ல உங்க கஷ்டமா இருக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கு அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல, நான் அவங்க அடி வாங்கிட்டு வந்திருக்கனால கண்டிப்பா வந்து ஃபுல் ஃபார்மோட வருவாங்க இந்த மாதிரி வந்து. ஒரே 1 செகண்ட் நீங்க பேசிட்டே இருங்க, 1 செகண்ட் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அதான் ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா, ஈடன் கார்டன்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் இது வந்துட்டு ஈஸி சேஸபிள் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இந்த பேட்டிங் ஆர்டர் இவ்வளவு இருக்கும்போது வந்துட்டு 200ங்கிறது வந்துட்டு ஈஸி தான். பிளஸ் எனக்கு டியூ வந்துச்சான்னு தெரியல, பட் நான் வந்துட்டு டியூ வரும். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு நரேன்கா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்திக்கா இருக்கட்டும், பாலை வந்துட்டு ஹோல்டு பண்றது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். நரேனுக்கோ இல்ல வந்துட்டு வருண் சக்கரவர்த்திக்கோ அந்த கிரிப்பு கிடைக்காது. ஸோ அதனால கொஞ்சம் லூஸ் டெலிவரிஸ் விடும்னு நினைச்சேன். பட் அது எதுவுமே ஆன மாதிரி தெரியல. சூப்பரா போட்டாங்க. அதுவும் வருண் சக்கரவர்த்தி எல்லாம் கடைசியா ஆன ஹேட்ரிக் எல்லாம் எடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி எங்க மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் கிளாசன் என்ன இருந்தா கூட கடைசியில வந்துட்டு அந்த 6 ஓவர்ல 96 ஓவர்ஸ் 90ங்கிறது பாசிபிளா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிளாசன் அப்பதான் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலா வருண் சக்கரவர்த்தியோ நரேனையோ தொடர்ந்து 2 6 அடிச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அன்கித் வர்மாவும் வந்துட்டு ஒரு போன மேட்ச் வந்துட்டு ஒரு காட்டின டெம்பர்மெண்ட் இந்த மேட்ச் காட்டலையோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா போன மேட்சும் வந்துட்டு கொலாப்ஸ் ஆனாங்க. அன்கித் வர்மா தான் 190 எடுத்துட்டு போனாரு ஸ்கோர். அன்னைக்கு அன்கித் வர்மா இல்லைன்னா வந்துட்டு தோத்து போயிருப்பாங்க. பட் அன்கித் வர்மா தான் எடுத்துட்டு போனாரு. ஸோ அவருமே வந்துட்டு சரியா ஒரு ப்ராப்பர் டெம்பர்மெண்ட் காட்டலன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க செகண்ட் இன்னிங்ஸ் அபவுட்? செகண்ட் இன்னிங்ஸ் என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பா வந்து கேகேஆர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. எல்லா பவுலர்ஸ்க்கும் எல்லா பேட்டர்ஸ்க்கும் என்னென்ன பால்ஸ் எப்படி போட்டா எப்படி விக்கெட் விழணும் ஆல்ரெடி அவங்க ஸ்டாஃப் தான் சொல்லுவோம், கோச்சிங் ஸ்டாஃபும் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா பண்ணிட்டு தான் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் டிராவிஸ் ஹெட் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் டமான்னு போட்டா போல்டு. அதை தாண்டி போட்டு இந்த ஒரு வீக்னஸும் இருக்காப்பா அவனுக்கு. ஆஃப் சைடு வைட்ல லென்த் பால் இல்ல யாக்கர் போட்டா அவுட். இந்த சீசன்ல 2 வாட்டி அவுட் ஆயிட்டாரு. அவள்தான் முடிஞ்சிச்சு. அதை போட்டாங்க, அடிச்சாரு. ஆல்ரெடி இதுலயும் சாம்பியன் ட்ரோஃபில அதே மாதிரிதான் அவுட் வருண் சக்கரவர்த்தி. இவள்தான்ப்பா நீங்க அப்படின்னு முடிஞ்சிருச்சு. இவரு அபிஷேக் சர்மா வந்து கியூட் விக்கெட், அவர் அந்த மாதிரிதான் மிஸ் அவுட் ஆகின்னு இருக்காரு. ஒரு கியூட் பால் போட்டு அவுட் ஆயிடுறாரு. அவள் தான் அபிஷேக் சர்மா. இவரு இஷான் கிஷன் ஒரு அக்ரெசிவா ஆடுறேன்னு நினைக்கிறாரு. அது பேட் எப்படி விடுறோம், ஃபீல்டர்ஸ் எங்க இருக்காங்க அதை பார்க்காம ஆடிடுறாரு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி போன சீசன் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸா பண்ணாரு. இந்த சீசன் ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு. அவர் ஆடுற ஷாட் பாத்தீங்கன்னா பேட் ஒரு பக்கம் போது, பால் ஒரு பக்கம் போகுது. இன்னைக்கு அடிச்சுட்டு நான் மிட் விக்கெட்ல மிடான்ல போயிடுச்சு அப்படின்னு காமிச்சிட்டு போறாரு. சோ அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அன்கித் வர்மா எக்ஸ்ட்ரானரி பேட்ஸ்மேன், செம்மையா இருக்காரு. ஹார்ட் ஹிட்டர், தரமா இருக்காரு. அவர் வந்து அவுட் ஆன 4 மேட்சும் பாருங்க, அவரு வந்து ஸ்ட்ராங் இன் டவுன் டு விக்கெட், மிட் ஆஃப் ஸ்ட்ரைட். அதே லெக் சைட்ல அடிக்கிறாருன்னா டீப் மிட் விக்கெட்டா இருக்கட்டும், டீப் ஸ்கொயர்ல இருக்கட்டும், முட்டி போட்டு அடிச்சா வெளியே போகுது. முட்டி போடாம கொஞ்சம் ஆஃப் முட்டியோ இல்ல நின்று அடிச்சா பவர் கம்மியா இருக்கு. நீங்க 4 விக்கெட் எடுத்து போய் பாருங்க. முட்டி போடாம அடிச்சிருக்காரு, கேட்ச் போயிடுச்சு. இந்த மேட்ச் அப்படிதான் அவுட் ஆயிருக்காரு. அந்த பவரை மட்டும் ஏற்றிட்டாருன்னா அவர் அங்கேயும் பிரேக் பண்ணவே முடியாது. அவர் அந்த ஜோன்ல அடின்னு அடிப்பாரு. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹிட்டர் அவரு. இந்த புது நியூ ஜெனரேஷன் பசங்களை எல்லாம் வளர்த்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸ் பண்ற மாதிரியோ கொல்கத்தா பண்ற மாதிரி இப்போ போன வருஷம் நிதிஷ்குமார் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் அந்த பையனை சூப்பரா வளர்க்கலாம். அதை மட்டும் அவங்க மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டாங்களா இல்ல பார்க்கலையான்னு தெரியல. பார்த்துட்டா கண்டிப்பா இன்னைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் அவர் லேக்கா இருக்காரு. அதுக்கப்புறம் கிளாசன் என்ன பண்றாருன்னா, முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவாரு. நீங்க ஒரு மேட்ச் சொன்னீங்க இந்த மாதிரி நின்று ஆடினாருன்னு. இந்த சீசன் என்ன ஆகுதுன்னா அவர் நம்ம பண்ண மாட்டாரு, அடிக்க போகணும்னு பாக்குறாரு. போன மேட்ச் ஒரு மிஸ் ஹிட், அது கேட்ச், டஃப் கேட்ச் விட்டாங்க. மறுபடியும் அதே மாதிரி மிஸ் ஹிட்டுக்கு போயிட்டு அவுட் ஆயிட்டாரு. அன்னைக்கும் நிக்கல, இன்னைக்கும் அதே மாதிரிதான். நல்ல பட்டுன்னு இருக்கு. அவங்கதான் இப்போ வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. முன்னமா வேரியேஷன் எல்லாம் பரவாயில்ல. அதுல வேற சில பேர் வந்து கை பாக்குறாங்க, சில பேர் குத்துட்டு பாக்குறாங்க. கை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நம்மளும் விளையாடிருக்கோம், விளையாடாமலாம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த கொஞ்சம் கை நல்லா கட்டுறா இல்ல ஸ்ட்ரெயிட்டா அது ஒத்துக்கிற கஷ்டம். பவுன்ஸை வச்சுதான், பிச்சு டப்பை வச்சுதான் ஆடுறதுனால அந்த ஸ்லோ கட்டுற கரெக்டா ஆடாம போயிட்டாரு. அங்கேயும் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த எல்லாத்தையும் ஆஸ்பெக்டும் அவங்க பிடிச்சிட்டாங்க. ரசலோட பேர் தெரிஞ்சுட்டாங்க. சொல்லப்போனா லாஸ்ட் 3 ஓவர் ஆள் இல்லை.
சீரியஸாவே கிளாசன் கொஞ்சம் பார்த்து தள்ளிண்டானா லாஸ்ட் 3 ஓவர்லாம் தாராளமா ஓவர் 20 ரன் 60 ரன் அடிச்சு மேட்சே முடிச்சுட்டு இருக்கலாம். அவங்க பேட்டிங்கே வந்து அந்த அடிச்சா 280 போனா 120. அவங்க கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். இந்த டீமோட செட்டப்பே இப்படிதான் இருக்கு. இத கண்டிப்பா 3 மேட்ச்ல இன்னைக்கு கொல்கட்டா பாருங்க வந்துட்டாங்க. இதெல்லாம் இவங்க லேர்ன் பண்ணி ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நான் எனக்கே தெரியுது இந்த மாதிரி ஒரு சில வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க கிட்ட அனலிஸ்ட் எல்லாமே இருக்காங்க. அப்ப இதோட எக்ஸ்ட்ரா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு ஒர்க் ஆயிடுச்சு. கண்டிப்பா அவங்க ஒர்க் அவுட் பண்ணலன்னா கஷ்டமா இருக்கும். ஆனா நான் தான் முதல் பர்சனா இருப்பேன். இருக்கிற 10 மேட்ச்ல 6 மேட்ச் வின் பண்ணி இல்ல 7 மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப் பண்ணாங்கன்னா வந்து ஹேட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் சொல்ற ஆளும் நான் தான் இருப்பேன் SRHக்கு. ஆக்சுவலா SRH ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எல்லா நேரத்துலயுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த அக்ரெசிவ் அப்ரோச் வந்துட்டு கை கொடுக்கவே கொடுக்காது. இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு 2 விக்கெட் போகுது. நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் கமிந்து மெண்டிஸ்க்கும் என்ன வேலையா இருக்குன்னா அடுத்த 10 ஓவருக்கு விக்கெட் விடாம அந்த ஸ்கோர் போர்டை டிக் பண்ண வச்சுட்டே இருக்கணும். ஏன் திரும்ப ஷாட்டுக்கு போறீங்க? நீங்க ஒன்னும் 230 40 எல்லாம் சேஸ் பண்ணல. 10 ஓவர் தள்ளி ஆடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட பின்னால கிளாசன் இருக்காரு, எல்லாம் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் போயிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்க அதான் பண்ணி ஆகணும். அதான் உங்களோட இதுவா இருக்கணும். திரும்ப போய் எல்லா பாலையும் அடிக்க போய் அதுக்கப்புறம் விக்கெட் விடுறதுங்கிறது வந்துட்டு இதுவே கிடையாது. இன்னைக்கு ஆக்சுவலா வந்துட்டு மேபி விக்கெட் சீக்கிரம் விழுந்துருச்சுங்கிறனாலதான் வந்துட்டு ரஹானே சீக்கிரம் ஓவரை கொடுத்து முடிச்சிட்டாரான்னு தெரியல. மேபி கிளாசன் நின்று இருந்தாருன்னா இந்த மேட்ச் க்ளோஸா கூட போயிருந்திருக்கும். நான் என்ன சொல்றேன், பொறுமையா நின்று தட்டி ஆடிட்டு அதுக்கப்புறம் எப்போல இருந்தோ பேசிட்டு இருக்கோம், பவுலர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, பவுலர்ஸ் நல்ல ரித்தம்ல இருந்தா தயவு செஞ்சு ஷாட் அடிக்க போகாதீங்க. அது ஷாட் அடிச்சீங்கன்னா ஏதோ ஒண்ணு பார்த்து விளையாடுங்க, தேவையில்லாம டேக் ஆன் பண்ணாதீங்க அப்படின்னா லைக் எல்லாம் அந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் SRH பொறுத்த வரைக்கும் அவங்கதான் கமாண்டிங்ல இருக்கணும். அடிச்சு ஆடணும், 10 ரன் ரேட்டு கீழே போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதுல வேற அவங்க அந்த 2 ஸ்பின்னர்ஸும் ஒண்ணு ஓபனர்ஸ் 1 ரன் பவுலர்ஸ் அப்படிலாம் இல்ல. அவங்க எக்ஸ்ட்ரானரி நம்பர் 1 ரேங்க். இப்ப ரீசென்ட்ல சம ஃபார்ம் 200 விக்கெட்ஸ் ஃபார் சேம் டீம். நரேன் செகண்ட் ஹையஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு பவுலர் வருண் சக்கரவர்த்தி அவர் என்ன பண்றதே தெரியல. ஒரு பால் லெக் கட்டு, ஒரு பால் ஆஃப் கட்டு, ஒரு பால் கூகுளி, ஒரு பால் ஃபாஸ்ட், அந்த மாதிரி போட்டுன்னு இருக்காரு. அவ்வளவு அனலைஸ் பண்ணும். நீங்க ஒண்ணு அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ற பேட்ஸ்மேன் நீங்க 2 பேரும் இல்ல. அது ஒத்துந்தான் ஆகணும். அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாங்கன்னா கமிதா மெண்டிஸ்க்கும் நான் நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் சொல்றேன், கிளாசன் சொல்ல வரல. சோ அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துதான் விடணும். டேக் ஆன் பண்ணலாம், பண்ண வேணாலும் சொல்ல. ஆனா வந்து ஒரு பால் பண்ணா பரவாயில்ல, நான் எல்லா பாலும் ட்ரை பண்ணுவேன். தேவையில்லாம ஒரு ஷாட் போயிட்டா கமிதா மெண்டிஸ் அவுட் ஆனாரு. அன்வான்ட் ஷாட் ஆஃப் கட் ஆகும். எப்படி லெப்டுக்கு ஆட முடியும்? கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஆனா பேட்டை விடுற மாதிரி ஃப்ளோ இருந்தா ஓகே, இல்ல தள்ளிடாமோ. எப்போ கொஞ்சம் தள்ளி ஆடுறது, தரையிலயோ ரன் இருக்குங்க. நான் அப்படியே சொல்லியிருக்கேன், 1 ரன்ல தோக்கலாம், 2 ரன்ல தோக்கலாம், 3 ரன் 4 5 எல்லாம் இருக்குங்க. வெறும் 6 மட்டும்தான் மேட்ச், 4 மட்டும்தான் மேட்ச்னு போனா இப்படிதான் போவோம். பாருங்க எவ்வளவு ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல லாஸ் ஆயிருக்கு பாருங்க. இது எவ்வளவு நெட் ரன் ரேட் அடி வாங்கும். ரொம்ப புவரான ஒரு மூவ். எல்லாமே பவுலிங்லயும் அப்படிதான் போச்சு, பேட்டிங்லயும் அப்படிதான் போச்சு. என்னதான் பண்றாங்க மேனேஜ்மெண்ட், என்னதான் பண்ணிருக்காங்க? இத்தனையும் 4-5 பெரிய ஆளுங்க இருக்காங்க. முரளிதரன் இருக்காரு, விக்டோரி இருக்காரு, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. அவங்க எல்லாம் இருந்து ஏன் இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் பார்த்து எடுக்காம டீம் கிட்ட சொல்ல மாட்டாங்களா, பிளேயர்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க? இதுல 2 ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வேற எடுக்கிறாங்க. அந்த டைம் அவுட்ல என்னதான் பேசுறாங்க? இல்ல அவங்க சொல்லியும் கேட்க மாட்டாங்களா? நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல நடக்கும், பெரிய தலை வந்து சொன்னாலும் லோக்கல் பசங்க போயா அப்படின்னு அப்படி ஏதாச்சும் என்னன்னா ஒண்ணு இது இங்க இருந்து நார்மலா பாக்குற நமக்கே தெரியுதுங்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம், டேய் அந்த ஆளை விட்டுடா, அந்த ஆளை கொஞ்சம் தட்டி ஆடுறா, உனக்கு இன்னொரு ஓவர் கிடைக்கும், அந்த மாதிரி வந்துட்டு ஒண்ணுமே இல்லை. இப்ப இவங்க விக்கெட் விழுவலனாலும் அஜிங்கியா ரஹானேக்கு டெம்ட் ஆயிருக்கும். சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தியை கொடுத்து முடிச்சிருப்பாரு. 15 ஓவர்ல விக்கெட் வருதான்னு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ரசலோட 3 ஓவர் இருக்கு. இதுக்கு அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரசல் தான் போட்டிருக்கணும். ரசல்லாம் வந்துட்டு முன்ன மாதிரி எஃபெக்டிவாலாம் இல்ல. ரசல் எல்லாம் போட்டு திரும்ப மொயின் அலிக்கு தான் அவங்க போய் ஆகணும். இல்ல என்ன கேட்டா வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா வைபவரால ஹர்ஷித் ராணாக்கே கை வந்திருக்குமான்னு தெரியல. நல்ல பவுலர்ஸ் தான், பட் டெத்துல போடுறப்போ வந்துட்டு இப்போ கிளாசன் எல்லாம் வந்துட்டு பேய் ஃபார்ம்ல இருக்காருன்னா நமக்கு காமிச்சாரு. 2020 to 2024 T20 வேர்ல்டு கப்ல காமிச்சாரு. அக்ஷர் பட்டேல் எல்லாம் தூக்கி கட்டாசினாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அடிச்சிருந்தா கை வந்திருக்குமான்னு கூட தெரியாது. இதெல்லாம் ரொம்ப பேசிக் எரர்ஸ். நம்ம எப்படி சிஎஸ்கேக்கு சொல்றோமோ அந்த மாதிரி இவங்களும் வந்துட்டு பேசிக் எரர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு இப்ப காஸ்ட் பண்ணாது, இப்ப தெரியாது. இப்ப வந்துட்டு 120 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. 200 ரன்ஸ்ல கிட்டத்தட்ட எவ்வளவு
80 ரன் கிட்ட தோத்து போயிட்டாங்களா. 80 ரன்ஸ்ல மேட்சை விட்டுருக்காங்க. இது இப்ப தெரியாது. லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு 200 ரன்னா வந்துட்டு 10 ஓவர்ல அடிக்கணும், 15 ஓவர்ல அடிக்கணும்னு இருக்கும். அன்னைக்கு மூச்சை போட்டுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு பண்ணி ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது. இன்னைக்கு ஜெயிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 190, 196 அந்த மாதிரி அடிச்சு ஒரு 5-6 ரன்ல தோத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ரன் ரேட்டே அடி வாங்கியிருக்காது. சரி, அட் தி எண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு நீங்க ஜெயிக்கவே ஜெயிச்சிருக்கலாம். இந்த மேட்ச் வந்துட்டு நீங்க ஜெயிக்கவே ஜெயிச்சிருக்கலாம். ஈடன் கார்டன்ஸ்ல 200 ஈஸிலி சேசபிள். நீங்க தேவையில்லாத ஒரு மேட்சை வந்துட்டு எஸ்ஆர்எச் கையில இருந்து விட்டாங்கதான் சொல்லணும். ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கேகேஆர் இங்க இருந்து போகும்போது என்ன கத்துக்கிட்டு போறாங்க, எஸ்ஆர்எச் இங்க இருந்து போகும்போது என்ன கத்துட்டு போறாங்க, நம்ம அடுத்த மேட்ச் ரிவ்யூ போயிடலாம். அடுத்து அதான் கேகேஆர் அவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பிளேயரிங் இங்கெல்லாம் ஆடணும்னு சொல்லிட்டு. ஸோ வேற வழி இல்லாம அவங்க கத்துக்க வேண்டிதான். அக்ரெசிவ் நாக்கோ தள்ளி ஆடுற நாக்கோ அதுனா பவுலிங் ஒரு வழி இல்லை. ஸ்பென்சர் ஜான்சனை ட்ரை பண்ண முடியாது. ஸோ ரசல் தான் போட்டாகணும். இல்லை யாராச்சும் இந்தியன் பவுலர்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள எடுத்து உள்ள போட்டு ஓவர் போட வைக்க வேண்டியதான். அந்த ஒரு இஷ்யூ இருக்கு அவங்களுக்கு. ஸோ அது எப்படி கண்டெயின் பண்ணுவாங்க தெரியல. இப்போ ஹர்ஷித் ராணா பவர் பிளேல வந்துட்டானா 2 ஓவர் போட்டானா அப்போ டெத்துக்கு வந்து போட்டாகணும். டெத்ல நிறையனையும் கொடுக்குறோம், வருண் சௌத்ரியும் கொடுக்குறோம்னா ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலாம் சொல்ல மாட்டேன். மேபி ஏதோ ஒரு மேட்ச் கிரிட்டிக்கல் மேட்ச் டூ ஆர் டே மேட்ச்ல சொதப்பிடுச்சுன்னா அப்போ கஷ்டமாயிரும். அப்போ அதுக்கு டெத் பவுலர் கண்டிப்பா தேவைப்படுவாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் தான் அவங்க பண்ணணும். மொத்தம் அப்ரோச்சும் மாட்டியாகணும் ஹைதராபாத். வேற வழியே இல்லை. போன மேட்ச் கேகேஆர் தான் சொன்னோம். அவங்க மாட்டிட்டு வந்து சரி ஓகே நாங்க காமிக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி இவங்களும் மொத்தம் அப்ரோச்சும் இந்த ஓப்பனிங்ல ஆரம்பிச்சு ஒரு 6 விக்கெட் வரைக்கும் பவுலிங்லும் சரி. பவர் பிளே ஒருத்தர் நீங்க நான் சரியா கவனிக்கல, சாரி ஸ்டாட்ஸ் மறுபடியும். ஷமி அவ்வளவு நல்லா போட்டுன்னு இருக்காருன்னா அவருக்கு அட்லீஸ்ட் சப்போர்ட் ஆச்சுக்கணும். 12 ரனுக்கு போறாருயா, ஒரு 8 ரனுக்கு போடு, அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாரு. அது விட்டு ஆளுக்கு 11 ரனுக்கு போட்டு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் பண்ணா அவர் என்னதான் பண்ணுவாருன்ற மாதிரிதான் இருக்கு. அப்படி இல்லையா, அட்லீஸ்ட் பேச்சுக்கு சென்னை தான் ஸ்பின்னை நம்ப மாட்டாங்க, ருத்ராஜ் இவர் ஏன் ஸ்பின்னை நம்பலன்னு தெரியல. ஸ்பின் ஒர்க் ஆகுனா ஸ்பின்னுக்கிட்டே கொடுத்துருக்கலாம். ஷமி கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருப்போம், ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் கம்மியா போயிருக்கும். அதனால மொட்டை டிப்பா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவங்க கிட்ட ஸ்பின்ல அவங்க கிட்ட ஒரு சூப்பர் கிளாஸ் ராகுல் சார் இருக்காரு. அவரை டிராப் பண்ணி ஜீஷான் அன்சரியை சேர்க்கிறாங்க. அந்த பையன் நல்லா போடுறாரு. போன மேட்ச் யாரோ பெரிய பெரிய விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. அந்த மாதிரி இந்த மேட்சும் நல்லா போட்டுன்னு இருக்காரு. பண்ட் விக்கெட்டா, ஐயோ தப்பு இல்ல, யாரோ ஒரு பெரிய விக்கெட் எடுத்தாரு போன மேட்ச். அதே மாதிரி இந்த மேட்சும் ஒன்று நல்லா தான் போட்டிருக்காரு, விக்கெட்டும் எடுத்தாரு. அப்படி நல்லா போட்டு இருக்க மனுஷனை ஓவர் கம் பண்றீங்க, கட் பண்றீங்க, பிரச்சனை இல்லை. இன்னொருத்தர் நல்லா போடுறான்னு அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. முதல்ல அந்த பிச்சுக்கு யார் சூட் ஆவாங்க? என்கிட்ட நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல போலர்ஸ் இருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் 2 வாட்டி பர்பிள் கேப் வின் பண்ணியிருக்காரு. பேட் கமின்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரானிக் கேப்டன் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் அவர் எந்த டைமான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண அதெல்லாம் இல்லை. அந்த பிச்சுக்கு யாரும் இருக்காங்களோ அவங்களை போட வச்சு ஒர்க் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். அப்படி ஏதாச்சும் பண்ணா மட்டும்தான் அடுத்த 10 மேட்ச். இல்லைன்னா இன்னும் 2 மேட்சை நான் பார்த்துருக்கேன். எங்க ஓனர் எங்கன்னு காட்டவே மாட்டாங்க. வரலையா இல்லை எனக்கு மட்டும் காட்டாம இருக்காங்களா தெரியல. அதனால அப்புறம் அவங்க நிலைமை ரொம்ப பரிதாபமா போயிடும். இல்ல அதை மட்டும் கடைசியில அதை கட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் இப்ப எல்லா மேட்சும் ஓனர் வந்துட்டு தான் இருப்பாங்க. இது வந்துட்டு தேவையற்ற பதிவு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கேகேஆருக்கு என்னன்னா இன்னும் அந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லாட் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. வைபவ் வரவரா, நிதிஷ் ராணா, ஹர்ஷித் ராணா என்னதான் நல்லா போட்டுட்டு இருந்தாலும் அந்த ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும். அதுக்கு என்ன எப்படி மேனேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியல. பேட்டிங் ஒரு மாதிரி பக்காவா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இதே பேட்டிங் லைனப்ப வச்சுக்கிட்டே அப்படியே போகலாம். இதே மாதிரி எல்லா மேட்சும் ரஹானே, ரகுவன்ஜி கொஞ்சம் இந்த மாதிரி தட்டி ஆடி கொஞ்சம் சென்சிபிளா ஆடி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், அக்ரெசிவா இருங்க, தப்பே கிடையாது. ஆனா எப்ப அக்ரெசிவா இருக்கணும், எப்ப அக்ரெசிவா இருக்கக்கூடாதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு பெட்டர் ஆயிரும். எல்லா மேட்சும் சும்மா எடுத்த உடனே போயிட்டு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறதுங்கிறதெல்லாம் கஷ்டம். எல்லா மேட்சும் கிளிக் ஆகாது. இது உங்களுக்கு போன வருஷம் ஃபைனல்ஸ்லயே ஒரு லெசனா இருந்தது. திரும்ப நாங்க அதே அப்ரோச்சை எடுத்துட்டு அதே அப்ரோச்சோட ஆடுங்க. அது நான் தப்பே சொல்லல. அதுதான் மாடர்ன் கிரிக்கெட்டு, அதுக்கு ஏத்த மாதிரிதான் பிச்சஸ் எல்லாமும் மாறுது. அது நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனா அக்ரெசிவா எப்ப ஆடணும்னு இருக்கு. எல்லா வாட்டியும் அக்ரெசிவா ஆடினீங்கன்னா அது கை கொடுக்காது. ஸோ அதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ்க்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும் கடைசியில. ஸோ வித் தட் நோட் நாங்க இந்த மேட்சை முடிச்சுட்டு அப்படியே நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேட்ச் எக்கானா ஸ்டேடியம்ல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ரொம்ப பேச வேணாம், யாரு ஜெயிப்பாங்க, யாரு MVP, அவ்வளவுதான். கிஷோர் இதை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுவாரு. 15 மேட்ச்ல 13 மேட்ச் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. நாளைக்கு 14 இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் பார்ப்போம். சொல்லுங்க கிஷோர். கேன்சல் பண்ணிருக்கலாம், இந்த பதிவை கேன்சல் பண்ணிருக்கலாம். எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, கொஞ்சம் கமல் மாதிரி பேசுறேன். இவங்க ஜெயிக்கணும்னு இருக்கு, ஆனா இவங்க தோக்கணும்னு இருக்கு. இதை கட் பண்ணிருக்கலாம் ஆக்சுவலா.
இல்ல நான் வந்து லக்னோ பேக் பண்ணலான்னு இருக்கேன். பட் மேபி வந்து மும்பை ஒர்க் பண்ணிருவாங்க, அவங்க வெயிட்டா காட்டிடுவாங்கன்னா லக்னோ ஆல்ரெடி செம்ம பேய் ஃபார்ம்ல இருக்காங்க, உங்க பிச்சிலே வந்து நாங்க பாத்துக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுவாங்க. போன மேட்ச் லக்னோ தோத்து இருக்காங்க அவங்க கிரவுண்ட்ல, அதனால அவங்களும் ஃபார்முக்கு வருவாங்க. இது 50-50 தான். பட் நான் வந்து இந்த வாட்டி எப்பவுமே பண்ண மாட்டேன். பட் ஐ எம் கோயிங் பேக் மும்பை இந்தியன்ஸ். யாரு வந்துட்டு பிக் ஆஃப் தி பிளேயர்? இவர் தான் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. யார் அது? என்ன கிஷோர் ப்ரோ அப்படியே ஸ்டக் ஆயிட்டீங்க? சாரி நெட் சாரி. என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் மேக்ஸிமம் திலக் வர்மாவா தான் இருப்பாரு. ரைட், ஓகே. அப்படியே என்ன காப்பி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. நானும் அதான் சொல்ல போறேன், மக்களே கோச்சிக்காதீங்க. எனக்குமே நாளைக்கு வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ண போகுது அப்படின்னு தோணுது. திரும்ப வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஒய் தே ஆர் 5 டைம் சாம்பியன்ஸ் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக நாளைக்கு ஒரு செம கேம் விளையாட போறாங்க. அந்த கிரவுண்ட் வந்துட்டு திலக் வர்மா மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு ஒரு ஐடியலி சூட்டட் கிரவுண்டா இருக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு திலக் வர்மா தான் சொல்றேன். மேபி அவர் திலக் வர்மா சொல்லிட்டாரு அப்படிங்கறதுனால நான் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் மாத்திக்கிறேன். ஏன்னா சூரியகுமார் யாதவ் வந்துட்டு ஒரு மாதிரி டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்னும் போதே அவர் ஃபேஸ் மாறுது, அப்பவே புரிஞ்சிருக்கும் நான் வந்துட்டு யாரை ட்ரிகர் பண்றதுக்காக ஸ்கை வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மரா இருப்பாருன்னு சொல்றேன்ட்டு. மும்பைன்னு வந்துட்டா ஸ்கை டிஃபரெண்ட் கிரேவி. நாளைக்கு ஸ்கை வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாக் ஆடி மும்பையை வந்துட்டு ஜெயிக்க வைக்க போறாரு. கிஷோர் ப்ரோ சொல்லுங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வரீங்க. நான் 50-50 கொடுத்தல. அதுல என்னன்னா 2 டீமோட ஓபனர்ஸும் ஃபெயிலியர், நிக்கல. 2 பேரும் என்ன 4 மேட்ச் ஆடவே இல்லை. 4-3 ரேன் ரிகல்டன் போன மேட்ச் 50 ஒன்னா இல்ல பார்ட்னர்ஷிப் ஓபனிங் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் 2 டீமுமே பண்ணல. அப்ப எந்த டீம் அந்த ஓபனிங் பார்ட்னர்ஷிப் காப்பாத்துறாங்களோ அவங்களுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம இந்தியன் பவுலர்ஸா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரானரி. இந்த பக்கமும் அதேதான், இந்தியன் பவுலர்ஸ் அஸ்வினி குமார், விக்னேஷ் புத்தூர், தீபக் சார், அவங்க எக்ஸ்ட்ரானரி. சோ இதுவும் அதே மாதிரிதான். இந்த பவுலர்ஸ் யார் எஃபெக்டிவ், இந்த பவுலர்ஸ் யார் எஃபெக்டிவ். அந்த எஃபெக்டிவ் யாரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்? அந்த பக்கம் யாரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்? நான் இந்தியனுக்கு தானே போனேன். நான் இப்ப ஃபாரின் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் சொல்லணும் தானே. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இல்லாம போவாங்களா? யாரு? அப்ப யாருக்கு ஈஸி? மிச்சல் மார்ஷ் இம்பாக்ட் அப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ஷமா ஜோசப் வேற யாரும் இல்லையே. ஆடுவாங்களா? ஏடன் மார்க்கரம், மில்லர், பூரன், மிச்சல் மார்ஷ். எங்க ஃபாரினர்? அதுதாங்க நான் இந்தியன் சொன்னேன். கிடையாது 50-50 கிடையாது, 60-40 மும்பை இந்தியன்ஸ். நான் இந்தியன் பவுலர்ஸ்க்காக பேசுறேன். நீங்க புரியுது, எனக்கு புரியுது, நான் இல்லன்னே சொல்லல. நான் எனக்கு பாயிண்டா இந்தியன் பவுலர்ஸ்ல இங்கேயும் டேக்கிள் பண்ற மாதிரி இருக்காங்க. பேட்டர்ஸ்ல அப்படி பார்த்தா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற 2 ஃபாரினர்ஸ் தரமான்னு இருக்காங்க, இங்க கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. ஓகேங்களா? அங்க கொஞ்சம் ஹை. போல்ட்டுக்கு என்ன குறை? சாண்ட்னர் என்ன குறை? பேட்டர் பூரன் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. சோ அது கன்வின்ஸ் ஆயிடுச்சா? அப்பா 50-50ல இருக்காங்க. சோ யாருக்கு ஒர்க் ஆகுதோ அவங்க வின்னு. பட் ஐ வில் கோ வித் மும்பை இந்தியன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க பேசிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க மும்பை பேக் பண்ணீங்கன்னா எல்எஸ்டி போயிருப்பேன். பட் என்னையோ பரவாயில்ல. இல்ல இப்பவும் பரவாயில்ல. எல்எஸ்சி வேணும்னா சப்போர்ட் பண்றதுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. பாயிண்ட் சொல்லி எல்எஸ்சி சப்போர்ட். எல்எஸ்சி நாளைக்கு ஜெயிக்க போகுது. எல்எஸ்டி ஏன்னா அவங்க தோத்துருக்காங்களா அவங்க பிட்ச்ல. சோ அதனால இல்ல நாங்க பாத்துக்கிறோம், நாங்க வின் பண்றோம்னு வருவாங்க. ரைட், ஓகே. நாளைக்கு மக்களே, நாளைக்கு நைட் வந்துட்டு தெரிய வந்துடும். மறக்காம வந்துட்டு ஆல்ரெடி சொல்றதுதான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருக்கணும். 28வது நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த எம்சிஜிசி பிலீவர்ஸ் பேக்கை வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானுமே வந்துட்டு இந்த வாட்டி மறந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேட்ச். நாங்க 2 பேரும் ப்ரிப்பேர்டா வந்தோம் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு. அதனால வந்துட்டு அந்த ஒரு செக்மெண்ட்டை மறந்துட்டோம். ஸோ எம்சிஜிசி பிலீவர்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நேற்று வந்துட்டு சுரேந்தர் வந்தாரு. நாளைக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு எம்ஐஎல்எஸ்சி மேட்சுக்கு வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ண ஒருத்தர் எம்சிஜிசி பிலீவர் வராரு. ஸோ கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட வந்து பேசலாம். என்னோட ஸ்லாட்டோ இல்ல கிஷோர் ப்ரோட ஸ்லாட்டோ நாங்க வந்துட்டு கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட கருத்தை பதிவு பண்ண வருவோம். ஸோ மறக்காம அந்த எம்சிஜிசி பிலீவர் பேக்கை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிஷோர் ப்ரோ வந்துட்டு 14வது வின்னுக்கு போறாரா இல்ல 13 வின்லயே நிக்கிறாரா அப்படின்ட்டு. எல்எஸ்சி ஜெயிக்குதா இல்ல எம்ஐ ஜெயிக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஹேவ் அ குட் டே கைஸ். நாளைக்கு நைட்டு ப்ரிவியூல தெரிஞ்சிடும். நாளைக்கு நைட்டு ப்ரிவியூல கண்டிப்பா நான் வருவேன். நாளைக்கு வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரபு அண்ட் கிஷோர் ப்ரோ.